அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, இனிமேல் எந்த காரியத்தை குறித்தும் நீ ஆளமாட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது பிள்ளைகளை குறித்து ஆளமாட்டீங்க, எதிர்காலத்தை குறித்து ஆளமாட்டீங்க, அக்கம் பக்கத்தில் யாராவது சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஆளமாட்டீங்க. கர்த்தர் இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். பைபிள் எடுத்தவங்க வாசிங்க, செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனிமேல் தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அதாவது நான் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இனி என்ன செய்ய மாட்டார், தீங்கை காணாதிருப்பாய். நல்லா கவனிங்க, தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில், அதாவது இனிமே எல்லாம் சொல்லுங்கள், இனிமே நல்லா சொல்லுங்கள், இனிமே நீங்கள் முன்னாடி வந்தனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, உங்களுக்கு ஒரு கிஃப்டான ஒரு வார்த்தை, உங்களை தேற்றுகிற ஒரு வார்த்தை, உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை. இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. காரணம், அவர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறாரு, வாசமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் என்னுடைய ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்கினார். என்னுடைய எதிராளி, என்னுடைய சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவராகிய ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா என் நடுவிலே இருக்கிறார். என் கூட இருக்கிறாரு, என் நடுவில் இருக்கிறாரு. இனி தீங்கை காண, அதனால இனிமே தீங்கை காண மாட்டேன். ஆமென். நான் சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அதனால் இனிமேல் நான் தீங்கை காண மாட்டேன். நல்லா சொல்லுங்க, இனிமேல் நான் தீங்கை காண மாட்டேன். காரணம், அவர் என்னுடைய நடுவில் இருக்கிறார். வாசிங்க ஏசாயா 41:11-12. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நல்ல கவனிங்க. யார் மூலமாக நீங்கள் அழுதீர்கள்? யார் மூலமாக துக்கப்பட்டீர்கள்? யார் மூலமாக வேதனைப்பட்டீர்கள்? யார் மூலமாக நெருக்கப்பட்டீர்கள்? யார் மூலமாக நிந்திக்கப்பட்டீர்கள்? யார் மூலமாக நீங்கள் அவமானப்பட்டீர்கள்? இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு நெருக்கம் வந்திருக்கும். யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு அவமானம் வந்திருக்கும். யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்திருக்கும். யாராவது ஒருவர் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு அவமானம் வந்திருக்கும். யாராவது ஒருவர் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு எதிராக சில செயல்பாடுகள் நடந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இந்த இடத்துல இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், அவர்களுக்கு இன்னைக்கு ரேமா வார்த்தை, அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்றாரு. அவர்கள் எப்படி ஆவார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. திருப்பி வாசிங்க சீக்கிரம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள், உன்னோடு வழக்காடினவர்கள், உன்னை பிரச்சனைக்கு கொண்டு வந்தவர்கள், உன்னை நெருக்கத்துக்கு கொண்டு வந்தவர்களை மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அப்புறம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் மூலமோ உங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, யார் மூலமோ உங்க குடும்பத்தில் அவமானம் வந்துச்சு, யார் மூலமோ உங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சோ, அந்த பிரச்சனையை உண்டு பண்ணினவர்கள், உனக்கு நெருக்கத்தை கொடுத்தவர்களை நீ தேடியும் நீ என்ன செய்ய மாட்ட, அவர்களை பார்க்க மாட்டாய். அவர்கள் இல்பொருள் ஆகிவிட்டார்கள், அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அதனால கர்த்தர் சொல்லுகிற இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்றாருன்னா, திருப்பி வாசிங்க பார்ப்போம். 12 வாசிங்க. 12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, என்னோட நல்லா சொல்லுங்க, என்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிராக செயல்பட்டவர்களை தேடியும் காணாதிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, வேலை பார்க்குற இடத்துல எனக்கு எதிராக செயல்பட்டவர்களை நான் தேடியும் காணாதிருப்பேன். எப்படி சொல்லுங்க? நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், எனக்கு எதிராக பேசினவர்கள், அவர்களை நான் தேடியும் காணாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ புரியுதா? இன்றைக்கி கொடுக்குற வாக்குத்தத்தம், இன்றைக்கி கொடுக்குற வார்த்தை. அப்போ தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்ல. அதனால் இனிமேல் என்ன செய்ய மாட்டேங்க? அழமாட்டீங்க. எல்லாம் சொல்லுங்கள், அழமாட்டேங்க. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழமாட்டேன். எல்லாம் சொல்லுங்கள். இனிமேல் எந்த காரியத்தை குறித்தும் நான் அழமாட்டேன். எந்த பிரச்சனையை குறித்தும் நான் அழமாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேலையிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், நான் உனக்கு யுத்தம் பண்ண போகிறேன், உனக்காக வழக்காட போகிறேன், நீ சும்மா இருந்த போதும் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கைத்து டபகமே சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நான் பார்த்த எகிப்தியனை அப்படி போடு, இப்படி தான் பேசணும். எனக்கு நான் கம்முன்னு இருக்கேன், வாயை திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நான் பார்த்த எதிராளிய, இதுவரை நான் பார்த்த எகிப்தியனை, இதுவரை எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணின ஆளை, இதுவரை எனக்கு துரோகம் பண்ணின ஆளை, இந்த நாளிலிருந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து நான் அந்த ஆளை, அந்த நபரை நான் தேடியும் காணாதிருப்பேன். வசனத்தை நல்லா கவனிங்க, திருப்பி வாசிமா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. இப்ப இங்க இருங்க. பயப்படாத மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு ஃபயரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோட ஊக்கி வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? உங்களை ஒரு ஃபயரா ஆக்குறதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியது இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏயா நானே நூலாக போய் உட்காந்துருக்கேன், ஏயா நீ வேறு அப்படிங்கிறீங்களா? நூலாக போன ஆளை, பட்டு போன ஆளை மலர் வைக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இப்போ இங்க இருங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள் சொல்லிட்டாரு. பயப்படாதிருங்கள் சொல்லிட்டாரு. பயப்படாதிருங்கள் சொல்லிட்டாரு. அதனால எதை பற்றியும், வீட்டை பற்றியும், நாட்டை பற்றியும், காட்டை பற்றியும், பிள்ளையை பற்றியும், வேலை பற்றியும், தொழிலை பற்றியும், வந்தவன் போனவனை பற்றியும், எவனை பற்றியும், வேலை பார்க்குற இடத்துல மேலே இருக்கிறவனையும் கீழே இருக்கிறவனையும் போட்டு கொடுக்குறவனையும் புறங்குறவனையும் அவனை நினச்சி நான் பயப்பட மாட்டேன். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தமா கர்த்தர் பேசுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் செய்யும் வெற்றியை, கர்த்தர் செய்யும் விடுதலையை, கர்த்தர் கொடுக்க மீட்பை, கர்த்தர் கொடுக்க ரட்சிப்பை நின்றுக்கிட்டு பாருங்க. அல்லேலூயா. நான் வீட்டில் நின்றுக்கிட்டு பார்க்க போகிறேன். ஏன் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்பதை நான் பார்க்கும்படி நான் எந்திரிச்சு நிற்கிறேன். கையை தட்டி அப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு இருக்கா? புரிஞ்சு போச்சா? சொல்லுங்க. புரிஞ்சு இருக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனிமே அவனை பற்றி, இவனை பற்றி, வந்தவனை பற்றி, போனவனை பற்றி கவலையே பட மாட்டேன்.
அப்படி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓ இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், சொல்லுங்க. எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறா. ஓ பயப்பட மாட்டேன், ரப்பா கப்பா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட எல்லாம் சொல்லுங்க. இயேசு என்னோட இருப்பதனால். இதெல்லாம் பத்தாது. இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். வாசிங்க ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த நானு ஜெருசலேமில் வாசமா இருப்பேன். இனிமே நான் அழமாட்டேன், இனிமே நான் அழமாட்டேன். ஏன் அழமாட்டேங்க தெரியுமா? என்ன சொல்றாரு பாருங்க. அவர் இனி நீ அழுது கொண்டிராய், இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துமா. அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே என் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரே என் உள்ளத்தில் வந்திடுவார். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை. இந்த வசனத்தை திருப்பி படிமா. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், ஜெருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, நீ கூப்பிட்ட ஜெபத்துக்கு, நீ கேட்ட ஜெபத்துக்கு, நீ கேட்ட எல்லா காரியத்துக்கும் அவர் உருக்கமா 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 உனக்காகவே மனம் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு, மறு உத்தரவு. கையை தட்ட அப்பாவுக்கு மறு உத்தரவு, மறு உத்தரவு வந்துருச்சு, 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 வந்துருச்சு. யார் யாரு கேட்டீங்க? யார் யாரு கேட்டீங்க? கேட்டீங்களா? ஜெபிச்சிங்களா? எந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவா? எந்த காரியத்தை குறித்து ஜெபிச்சிங்கன்னு சொல்லவா? உங்கள் ஜெபத்துக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க சொல்லவா? நான் இவனுக்கு எப்படி தெரியும்? கேட்கலாம், தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு அப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் என் பிள்ளைகளுக்கு என்ன பொதுமொழி கேட்டுருப்பான்னு கேட்டா, எனக்கு உண்டான கடன் பிரச்சனை ஒழியணும், அந்த கைத்தட்டப்பாங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. பண பிரச்சனை ஒழியணும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் மனம் இறங்கி, அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என்ன செஞ்சிட்டேன்? மனம் இறங்கி என்ன செஞ்சிட்டேன்? மனம் இறங்கி என்ன பண்ணிட்டேன்? மறு உத்தரவு கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு மனம் இறங்கி, மனம் இறங்கி, மனம் இறங்கி மறு உத்தரவு. எல்லாம் சொல்லுங்க. கையை பிடிச்சி சொல்லு பக்கத்தில் போய். நீ இதுவரை கேட்ட காரியத்துக்கு இரக்கமுள்ள தகப்பன், அன்பான தகப்பன், தயால குணமுள்ள தகப்பன், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர், உனக்காகவே உனக்காகவே மனம் இறங்கி உன் கூப்பிடுதல் சத்தத்தை அழுது கூப்பிட்ட, வெந்து கூப்பிட்ட, நொந்து கூப்பிட்ட, உருண்டு பிறண்டு கூப்பிட்ட, படுத்துக்கிட்டு கூப்பிட்ட. அதனால் நான் உருக்கமாக மனம் இறங்கி உன்னுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க நான் இறங்கிட்டேன். கையை தட்டி அப்பாவுக்கு கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி. அல்லேலூயா. ஒரு ஆள் வாசிங்க. நெகமியா 8:11-12. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்றாரு?
எல்லாம் சொல்லுங்க அப்பா, எல்லாம் சொல்லுங்க அப்பா. அப்பா அப்பா பேசிட்டாரு, எல்லாத்தையும் அமர வச்சுட்டாரா? எல்லாம் அமர்ந்துருக்கீங்களா? உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறாரு. ஜனங்களை எல்லாத்தையும் அமர வச்சுட்டு எந்த காரியத்திலேருந்து கண்ணீர் வெடிச்ச, எந்த காரியத்தில் வேதனைப்பட்ட, எந்த காரியத்தில் நெருக்கப்பட்ட, அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாள் பரிசுத்தமான நாள். அப்பா இந்த நாள், எல்லாம் கை தட்டி அப்பா இந்த நாள். ஏய் கையை தட்டு சொல்லுங்க, இந்த நாள் பரிசுத்தமான நாள். அப்புறமா சீக்கிரம் விசாரப்பட வேண்டாம். ஐயோ என்ன சொல்றாரு? மக்கா இந்த நாள் என்ன நாள்? அதனால விசாரப்பட வேண்டாம். அதனால விசாரப்பட வேண்டாம். அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால நான் சொல்ல விசாரப்பட வேண்டாம் அர்த்தம் சொல்லு. சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட, கைத்தட்டியா கரெக்டியா, கவலைப்பட வேண்டாம். அடுத்து மூஞ்சி தொங்க போட்டு உட்கார வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம். விசாரப்பட வேண்டாம் என்ன அர்த்தம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேற இதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. விசாரப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், யோசனை பண்ண வேண்டாம், பிறண்டு உருள வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் எதை பற்றி யோசிக்க வேண்டாம், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்ல வேண்டாம், எங்கே போகிறதுன்னு தெரியல சொல்ல வேண்டாம், குழப்பமாக இருக்குது சொல்ல வேண்டாம், ஒரே போராட்டமாக இருக்குது சொல்ல வேண்டாம், எதுக்கு நான் இருக்குன்னு எனக்கே தெரியல, சேர்ந்தா நல்லா இருக்கும் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம்? திருப்பி சொல்லுமா. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, ஜனங்களை எல்லாத்தையும் அமர்த்தி, அழாதீங்க, இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பக்கத்து ஆளை பார்த்து சொல்லு, எம்மா 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 மோ. ஏய் இந்த நாள் நீ எங்க வந்திருக்கிற, எங்க உட்காந்துருக்கிற, என்ன வார்த்தை வருது பாரு. வீட்டில் இருக்கும்போது இந்த வார்த்தை வந்துச்சா? வீட்டில் இருக்கும்போது குழப்பமா இருக்குன்னு வந்திருக்கும். வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும் வந்திருக்கும். வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு ரேஷனுக்கு போகணும் வந்திருக்கும். வீட்டில் இருக்கும்போது சீட்டு கட்டணும் வந்திருக்கும். இந்த வீட்டில் இருக்கும்போது குழு கட்டணும்னு வந்திருக்கும். ஆனா நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்து உட்கார்ந்து என்ன இடம்? தேவனுடைய, அல்லேலூயா, தேவனுடைய ஆலயம். அதனால கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நெகேமியா 8:11-12 இந்த வார்த்தையை பிடிச்சுக்க. இந்த வார்த்தை கிடைச்ச உடனே நீ இப்படி குதிக்கணும். எப்படி இருக்கணும்? குதிக்கணும். இல்லாட்டி இப்படி இருக்கணும், இல்லாட்டி அப்படி இருக்கணும். நீ பாட்டுக்கு வந்த வேண்டாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்கம்மா. லேவியரும் ஜனங்களை எல்லாரையும் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். விசாரப்பட வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, மக்கா தேவ பிள்ளைகளே, அன்பான பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, இந்த நாள் பரிசுத்தமான நாள். அதனால் நீங்கள் விசாரப்படாதீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல சொல்லாதீங்க. அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து, தங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நல்லா சொல்லுங்கம்மா, எனக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து, அப்புறம் கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை யாருக்கு? எனக்கு
நல்லா பேசுங்கப்பா, நல்லா பேசுங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க பாப்பா. இந்த வசனத்தை நல்லா சேர்ந்து வாசிங்க, மைக்கோட சேர்ந்து வாசிங்க. வாசிக்குமா, சீக்கிரம் வாசிக்குமா. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இப்போ இங்க பாருங்க, இப்போ உங்களை எல்லாம் பார்த்து ஜனங்களை எல்லாம் வாமாக்கா, வா பிள்ளைகளே, செல்ல பிள்ளைகளே, கண்ணு பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளே, இருந்த பிள்ளைகளே, ரசிக்கப்பட்ட பிள்ளைகளே, வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ என்ன வார்த்தை தெரியுமா? உட்கார வச்சுட்டு, நல்லா கவனிங்க, உட்கார வச்சுட்டு சொல்லுங்க, அழாதிருங்கள். அப்புறம் இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். இன்னைக்கு சொல்றாரு கர்த்தர் உங்களை பார்த்து, எந்த காரியத்தை குறித்தாவது என்ன செய்யக்கூடாது? விசாரப்பட வேண்டாம். விசாரப்பட வேண்டாம்னா கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கண்ணீர் பட வேண்டாம் சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க? எல்லாம் கேட்டாங்க. நீ கேட்டீங்களா? சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? சொல்லுங்க. நான் கேட்டுட்டேன். இந்த காதை திறந்து கேட்டுட்டேன். கேட்டீங்களா? கேட்டீங்கன்னா அப்படி நடக்கணும். அல்லேலூயா. இங்கே வாங்கிட்டு இங்கே விட்டுறக்கூடாது. கேட்டுப்புட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் பண்ணணும். இப்போ அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். கொண்டாட எங்க போனாங்க? நான் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் தெரியல, நாளுகணுமே இந்த பாலா போனவனை கட்டிக்கிட்டு நான் மோரா போயிட்டேனே, நான் என்ன செய்யட்டும்? நான் போட்டு வந்த 10 பவனை வச்சிருந்தேன், ஒரே மாதத்தில் அடகு வச்சு போட்டான். திருப்பி தர்றேன்னு சொன்னா 4 வருஷம் ஆயிருச்சு, திருப்பி தரல, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு புலம்பாம நீங்க போய் என்ன செய்யணும்? எப்படி? இந்த ஆராதனையை முடிச்சுட்டு புசித்து நல்ல ஒரு வறுவல், நல்ல ஒரு போன்லெஸ், நல்ல ஒரு போட்டு புசித்து குடித்து சாப்பிடுமாக்கா, இந்த ராசா அப்படின்னு ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாம் சொல்லுங்க, கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கையை தட்டி பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. அப்படி குடும்பத்தில் கொண்டாடி இருக்கிறீங்களா? ஒருத்தர் கூட வீட்டுக்கு போய் ஒரு புருஷன், ஒரு பொஞ்சாதி, 2 பிள்ளை நின்றுக்கிட்டு, அப்பா என்ன ராசா, என்ன மக்கா, என்ன செல்லம், என்ன தங்கம், என்ன கண்ணு அப்படின்னு அப்பயும் சொல்லணும். என்ன சொல்லு வகு, என்ன வேணும்? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? திருப்பி வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியா, எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை நான் உணர்ந்துட்டேன். எல்லாம் சொல்லுங்க, இதுவரை உணரல, இதுவரை தெரியல, இதுவரை புரியல, ஆனா இப்ப புரிஞ்சு இருக்கு, இப்ப தெரிஞ்சு இருக்கு. அதனால திருப்பி படிமா அந்த வசனத்தை. புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அப்ப இப்படித்தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் ஆராதனை முடிஞ்ச உடனே சமைச்சிங்களோ சமைக்கலையோ போய் சமைச்சிட்டு வீட்டுக்காரன் வறுவலை போடணும் சட்டியில். அம்மா சோறு ஆக்கணும், மக தட்டு சட்டியை கழுவணும். மக அல்லேலூயா கழுவிட்டு என்ன செய்யணும்? ரெடி இந்த வந்துட்டு 2 பீஸ் தான் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். அப்பா கொண்டாடுவோம், அம்மா கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். இப்படி ரவுண்டா ஒரு டான்ஸை போட்டுட்டு
சோறை போட்டுட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு இதெல்லாம் நடக்கிற காரியமாயா? இதெல்லாம் நடக்கிற காரியமாயா? நடக்கிற காரியமே இல்லை அப்படிங்கிறீங்களா? இது நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, அப்பா வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி இருந்தீங்கன்னா ஒரு முட்டு வலி உங்களுக்கு இருந்துச்சு, ஒரு கால் வலி உங்களுக்கு இருந்துச்சு, இந்த கொண்டாட்டத்தில் அந்த திண்டாட்டம் உங்களுக்கு மறைஞ்சிடும். கைத்திட்டு அப்பாக்கு மாதிரி செலுத்துங்க. ஆமே, புரியுதாங்க உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நீ கொண்டாட பிறந்தாளா திண்டாட பிறந்தாளா? கொண்டாட பிறந்தாளா திண்டாட பிறந்தாளா? எல்லாம் சொல்லுங்க. நான் கொண்டாட. ஏத்தா பேசுங்கய்யா, பேசு, வாயை விரிவா தரங்க. சொல்லுங்க, நான் கொண்டாட என் திண்டாட்டம் நான் ஓடிடும். நான் கொண்டாட நான் பாட்டு பாட நான் உட்காரும் போதும் பாடுவேன், அமரும் போதும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், தண்ணி குடிக்கும் போதும் துதிப்பேன், படுத்து தூங்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. இயேசு நாதா உம்மை துதிப்பே. ஒரு சில பேர் நினைக்கிறீங்க, உனக்கு என் கூட வலுவா வந்துருச்சு, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? வலுவாலாம் வரல, சுத்தமாக எம்டி. வர்றதுக்கு தான் இந்த பாடு, வலுவா வர்றதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். நீ பாட்டுக்கு இருந்தேன்னா வராது. அல்லேலூயா. வர வைக்கிறதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிக்க, நல்லா இந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிக்க. திருப்பி வாசிக்குமா? லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள். இப்ப பாருங்க, நல்லா திரும்ப உட்கார்ந்துருக்கீங்க. நீ என்ன சொல்லுங்க? இந்த வசனத்தின்படி நான் அழமாட்டேன். அப்புறம் இந்த நாள் பரிசுத்தமான நாள். இந்த நாள் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். விசாரப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், அழுக மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன், மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க மாட்டேன். அப்புறம் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையே உணர்ந்து கொண்டபடியால். எனக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொண்டபடியால். எனக்கு 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 அறிவிக்கப்பட்ட வார்த்தையை நான் இப்போது உணர்ந்து விட்டேன். நான் இப்போது தெரிந்து விட்டேன். அதனால நான் வீட்டுக்கு போய் என் திண்டாட்டத்தை போக்குறதுக்கு, என் விசாரத்தை போக்குறதுக்கு நான் அப்பாவை நோக்கி கொண்டாட போறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா திண்டாட்டம் ஓடும், கொண்டாட்டம் வரும். புரியுதா? நல்லா வசனத்தை வாசிங்க திருப்பி. புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மிகவும் சந்தோஷம் சொல்லுங்க. இந்த ஆராதனை முடித்து மிகுந்த சந்தோஷமாய் நான் கொண்டாட போகிறேன். அல்லேலூயா. கையை பிடிச்சி சொல்லு. எக்கா அம்மா ஆராதனை முடிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக போகணும், கலகலன்னு போகணும், உம்முன்னு போகக்கூடாது. வீட்டில் போய் உன் ஆத்துக்காரர உன் பிள்ளைய கையை பிடிச்சி ரவுண்டா கொண்டாடணும். சரியா? போத்தா. அல்லேலூயா. வீட்டில் போய் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஓகே. ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல். எல்லாம் சொல்லுங்க. ஆகையால ஆகையால இனிமே நான் அடிமையா இல்லாமல் சொல்லுங்க, நான் புத்திரனா இருக்கிறேன். ஏன் கொண்டாடணும்? எல்லாம் சொல்லுங்க. அவர் எனக்கு அப்பா, நான் பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க. அவர் எனக்கு அப்பா, நான் பிள்ளை. அவர் யெகோவா ஈரே. சொல்லுங்கம்மா. அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். வீட்டு காரியம், எதிர்கால காரியம், பிள்ளையை படிக்க வைக்கிற காரியம், பீஸ் கட்டுற காரியம், ஏன் எனக்கு வீட்டு ஜாமான் என்ன, கழுதை குதிரை எல்லாம் வாங்குகிற ஜாமான், எல்லா காரியத்தையும், ரேஷன் வாங்குகிற காரியத்தை, காய்கறி வாங்குகிற காரியத்தை, வீட்டு காரியத்தை,
எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார்ல, அவர் பார்த்துக்குவார்ல. அதனால தாங்க நான் கொண்டாடணுங்கிறேன். காரணம் அவர் எனக்கு அப்பா பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், யார்கிட்ட கேட்ப? அப்பாட்ட தானே கேட்ப. நீ யார்கிட்ட கேட்ப? நீ யார்கிட்ட கேட்ப? உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யார்கிட்ட கேட்ப? அப்பா. எல்லாம் அப்பா எப்பயும் சொல்லுதுங்க. அப்போ அம்மாட்ட கேட்க மாட்டீங்களா? அட பாவிகளா, எல்லாம் அப்பா எப்பயும் சொல்லு. ஒரு ஆள் கூட அம்மாட்ட கேட்பேன்னு சொல்ல மாட்டேங்குது. எல்லாம் அப்பா எப்பயும் சொல்லுதுங்க. அப்பன்னு வாழ்க, கைத்தட்டி அப்பாவுக்கு கணத்தை செலுத்துங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கேட்குறீங்களே, நான் என்ன சொல்கிறேன், இந்த அப்பன்ட்ட கேட்குற காட்டில அந்த அப்பன்ட்ட கேட்டு பாருங்க. காரணம் அவர்கிட்ட கேட்குற ரைட் இருக்க காரணம் அவர் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தையே ஆவியே எனக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, திருப்பி நான் சொன்னா சொல்லுங்க. ஆச்சரியம் பண்ணுங்க. அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எங்க அப்பாட்ட கேட்பேன். அதனால எங்க அப்பாட்ட கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்ட உடனே கிடைக்கணுமா வேணாமா? கேட்ட உடனே கிடைக்கணும்ல. அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுத்து அறியாதட்டதை பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே, கூப்பிட்றேன் எனக்கு செய்யுங்க. எப்படி கேட்கணும் அப்பாட்ட? அப்பாட்ட எப்படி கேட்கணும்? எனக்கு செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி கேட்கணும். ரெண்டாவது, நீங்கள் கேட்கும்போது இதுவரை செய்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாசிங்க உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். அவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்லணும். உனக்கு பலத்தை கொடுத்ததுக்கு நன்றி, ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி, பிள்ளையை கொடுத்ததுக்கு நன்றி, வீட்டை கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல சபையை கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லி நன்றி சொல்லிவிட்டு நீ கேட்டேனா அவர் கொடுக்க வல்லவராக இருக்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.